அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இதில் ஒரு 300 கிராம் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வந்து பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, பிரியாணி இலை, கறிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மல்லித்தலையும் புதினாத்தலையும், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம செய்ய போகலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு நெய் 3 ஸ்பூன் நெய்யும் 3 ஸ்பூன் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுப்பை எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் விடுறோம். இது நல்லா தாளிக்க நல்லா நெய்யும் இதுவும் காயட்டும். இப்போ நெய் போட்டாச்சு, எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ அது காயட்டும். இப்போ நெய்யும் எண்ணெயும் காய்ச்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு வேண்டிய பட்டை, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சீரகம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடுவோம். பொரியட்டும். நம்ம போட்ட தாளிப்பு பொருளாக பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடுவோம். இப்போ நம்ம வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். நான் வந்து தேவையான பொருள் சொல்லும் போதே சொல்ல மறந்துட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருவோம். அடுத்து தக்காளி 2 பச்சை மிளகாயும் போட்டுருவோம். இப்போ புதினா மல்லியையும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புதினா மல்லியையும் போட்டுருவோம். இப்போ வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, சோம்பு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வச்சுருக்கோம் பாரு, இந்த அரிசியை வந்து இதில் போட்டுருவோம். ஏன்னா இப்போ போட்டோம்னா இந்த நெய்யில் ஒரு கிண்டி விட்டு அப்புறம் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ஏன்னா அந்த அரிசி வந்து பருக்க அதாவது ஒட்டாமல் இருக்கணும். அதுக்கிட்டே இப்போ இதிலே போட்டோம்னா கொஞ்சம் அரிசி வந்து அந்த நெய்யிலே வதங்கிடும். அதுக்காட்டி தண்ணியை வந்து அடுப்பில் சூடு பண்ண வச்சுருக்கேன். அப்புறம் தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த அளவு தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு மூடிடுவோம். நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடுவோம். நெய் சோறுக்கு அதாவது கீ ரைஸுக்கு தொட்டுக்கொள்ள துவரம்பருப்பு டிக்கா, அந்த துவரம்பருப்பு டிக்கா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றேன்னா அதுக்கு தேவையான பொருள் வந்து துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, இப்போ பெருங்காயத்தூள். இப்போ நம்ம பருப்பு டிக்கா செய்கிறதுக்கு முதல்ல வந்து பருப்பை வந்து வேக போடுவோம். அந்த குக்கரில் பருப்பை வேக போட்டாச்சு. குக்கரை பருப்பு டிக்கா செய்ய எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ வந்து சீரகம் போட்டு தாளிச்சிடும். இப்போ சீரகம் பொரிஞ்சிருச்சு. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ தேவையான அளவு வெங்காயம் போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு தக்காளி, பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்கிட்டு இருக்கும்போது
அவங்கவுங்க காரத்துக்கு தக்க கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்குவோம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். நல்லா வதங்கட்டுப்பா. இப்போ தேவையான அளவு அந்த டிக்காஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ வந்து கரம் மசாலா போட்டுக்குவோம், அது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்போட வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சு அதையும் ஊற்றி கொதிக்க விடுவோம். இப்போ கொதிக்க நம்ம நெய்ச்சோறுக்கு வச்ச பருப்பு நல்லா கொதி வந்து கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடுவோம். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.